மகாபெரிவா சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமமாக சொல்லிக்கொண்டு அவள் அடர்ந்த பேரறிவின் சொரூபமாக இருக்கிறாள், பிரஜான கனரூபிணி என்று சொன்னார்கள். அடுத்ததாக அவளுடைய நிலை, அவள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாள் என்று சொல்வதற்காக ஓம் மாத்வீபானாலசாயை நமஹ, ஓம் மாத்வீபானாலசாயை நமஹ, ஓம் மத்தாயை நமஹ, ஓம் மத்தாயை நமஹ. இந்த இரண்டு நாமாக்களையும் சேர்த்து பார்த்தால் நமக்கு அந்த பொருள் அழகாக புரிபடும். ஏனென்றால் ஒன்றை ஒன்று சேர்ந்ததாக இந்த நாமாக்கள் இருக்கின்றன. சரி, இப்போ இதில் மாத்வீபானா லசா அப்படின்னு வந்துருச்சு. அதாவது மது என்னும் தேனை அருந்தியதால் சோம்பி இருப்பவள். அதாவது வார்த்தைக்கு அப்படி வார்த்தைக்கு வார்த்தை பொருள் பார்த்தால் என்ன வரும்னு பார்த்தா இதுதான் வரும். ஏன் அப்படின்னா, இன்றைய காலத்தில் நிறைய விஷயங்களை அந்த வார்த்தைக்கு வார்த்தை மட்டும் பொருளை பார்த்துவிட்டு அம்பிகையே இப்படித்தானே இருக்கிறாள் என்று நாம் செய்யக்கூடிய தப்பான விஷயங்களுக்கு அவளையும் எடுத்துக்காட்டாக கூறிவிடுகிறோம் இல்லையா? அப்படி பார்த்தால் இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயம் இது கிடையாது. அப்ப இங்க மது என்று சொல்வது என்ன, சோம்பி இருப்பது அப்படிங்கிற என்ன விஷயம்? ஏனென்றால் அம்பிகை என்று சொல்லும் பொழுது அங்கே சோம்பி இருப்பவள் என்ற வார்த்தை சேருமா என்று ஒரு துளி நாம் யோசித்து பார்த்தால் கண்டிப்பாக இதற்குள் ஏதோ ஒரு தத்துவார்த்தம் இருக்கிறது அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும். சரி, இந்த இடத்தில் சோம்பி இருப்பவள் அது நம்ம என்னன்னு பார்க்கலாமா? எந்த ஒரு செயலும் இல்லாத நிலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். யோகினிகள் சொல்லிட்டு ஒவ்வொரு ஆதார சக்கரங்களாக சொல்லி மூலாதாரத்திலிருந்து கிளம்பி மேலே சகஸ்ராரம் வருவதாக நாம் பார்த்தோம். அந்த சகஸ்ராரத்தில் வரும் பொழுது அமிர்தம் வர்ஷிக்கிறது. அந்த அமிர்தத்தை தான் இங்கு மது என்று சொல்கிறார்கள். அந்த அமிர்தத்தை விட சுவையான தேன் எதுவும் இருக்க முடியுமா? அந்த அமிர்தம் தான் இங்கே மதம் தெரிஞ்சிருச்சா? சரி, அதில் திளைத்திருக்கும் போது அந்த அம்பிகைக்கு எந்த செயலும் செய்ய வேண்டியது கிடையாது. இப்ப இதற்கு நம்ம என்ன நாமம் பார்த்தோம் அப்படின்னா குலகுண்டாலயா அப்படின்னு ஒரு பார்த்தோம். இந்த குலகுண்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுக்கு அழகா சௌந்தர்யலகர்ல 10வது ஸ்லோகத்திலையும் சொல்லியிருப்பாரு. சுதாதாரா தாரைஹி அப்படின்னு சொல்லிட்டு குலகுண்டே குகரிணி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாரு. இதை எப்படி சொல்வாங்க அப்படின்னா, சாதாரணமாக அந்த குண்டலினி சக்தியானது எங்கே இருக்கிறது? மூலாதாரத்தில் அப்படி உறங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தியை தூண்டி விட்ட உடனேயே என்ன ஆகும் அப்படின்னா, மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொரு சக்கரமாக கடந்து எழுந்து வந்து சகஸ்ராரம் வரை வரும். அங்கே வந்த பிறகு இங்கே என்ன ஆகிறது? அமிர்தத்தை வர்ஷிக்கிறது. இந்த அமிர்தமானது உடம்பில் அந்த அமிர்த பிரவாகத்தை முழுவதுமாக கொடுத்து அதில் திளைத்து இருந்து மீண்டும் குலகுண்டம் என்று சொல்லக்கூடிய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டையில் 3.5 அடி சுற்றி ஒரு பாம்பாக போய் பேசாமல் படுத்து விடுகிறாளாம். அப்படி இந்த அமிர்த மழை பொழியும் பொழுதும் இந்த அம்பிகை எந்த செயலும் செய்ய வேண்டியது இல்லை. அப்படின்னா அதில் திளைத்து இருக்கிறாள், அந்த ஆனந்தத்தில் திளைக்கிறாள். அதைத்தான் சொல்லுவாங்க, தூங்காமல் தூங்கி சுகம் காணுவது எக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லுவாங்க. அதே தான் சும்மா இருத்தல் சுகம் அப்படின்னு. ஆக இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் எப்படி தவறாக பிரயோகிக்க ஆரம்பித்து விட்டோம் அப்படின்னு நமக்கே தெரியும். இந்த சும்மா இருத்தல் சுகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பெரிய தத்துவங்கள் நிறைந்த ஒரு மகா வாக்கியம். அந்த அமிர்தத்தில் திளைத்திருந்தால் அப்படி யோகத்தை கைவரப் பெற்றவன் தான் இப்படி சும்மா இருப்பது சுகம் என்று நினைப்பானா? எப்படி எல்லா காரியத்தையும் விட்டவனாக இந்த உலக காரியங்களில் எதிலுமே அவனுக்கு பற்று இருக்காது. அப்ப புற காரியங்கள் எதிலுமே ஈடுபடாதவனாக காரியங்கள் அற்ற நிலையில் இருப்பான்.
பார்ப்பதற்கு எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா பைத்தியக்காரன் போல இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதைத்தான் அபிராமியந்தாதியில் கூட பட்டர் சொல்லியிருப்பாரு. விரும்பி தொழும் அடியார் விழு நீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பிற் கலித்து மொழி தடுமாறி முன் சொன்னதெல்லாம் தரும் பித்தராவர் என்றார் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சமயம் நன்றின்னு சொல்வார். அப்படி பித்தன் போல தெரிவான் யாரு? இந்த விஷயங்களை எல்லாம் கைவிட்டவன். அப்போ அவனுக்கு என்னங்க இருக்கு அப்படின்னா, இந்த ஒரு யோகத்தை கைவர பெற்றவன் பித்தனாக என்னை நினைத்தாலும் பரவாயில்லை, இந்த ஊர் மக்கள் எல்லாரும் என்னை பித்தனா நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த அபிராமியின் சமயம்தான் மிகவும் பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்வாராம். இப்போ இந்த மது தேன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இதற்கு இன்னும் அழகாக விளக்கம் சொன்னால் நமக்கு புரியும். ஏன்னா ஆதாரங்கள் இன்னும் அதிகமாக இருந்தால் இன்னும் நமக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும். அந்த சந்தேகத்திலிருந்து நாமும் விடுபட்டு விடுவோம். சௌந்தரிய லகரியில பக்திக்கு விஷயமாக சொல்றார். இதுவரைக்கும் யோகத்தை வச்சு சொன்னாரு, இப்போ பக்தியை வைத்து சொல்லக்கூடியதாக சௌந்தரிய லகரியில சொல்றார். 50வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் மிகவும் அற்புதமான ஒரு ஸ்லோகம். மகாபிரிவா இதை அழகாக சொல்வார், அன்வயப்படுத்தி இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லுவார். எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, கவீனாம் சந்தர்ப்பஸ்தபகமகரம் தைகரசிகம் கடாட்சேப பிரமர கலபௌ கர்ணயுகலம் அமுஞ்சம் தௌ திருஷ்வாதவனவரச ஸ்வாதரதரலௌ அசூயா சம்சர்காதலி கணயனம் கிஞ்சித தருணம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதில் எதை சொல்றார் அப்படின்னா, அந்த நெற்றியில் இருக்கிறதே நெற்றிக்கண், அதை வைத்து அழகாக இந்த மது தேன் அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு அழகாக சொல்றாரு. சரி, அம்பாளுக்கு நெற்றிக்கண் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த அம்பாளினுடைய நெற்றிக்கண்கள் ஏன் சிவந்திருக்கிறது அப்படின்னு நமக்கு அழகா பக்திமயமாக ஒரு காரணத்தை சொல்கிறார். அந்த அம்பாளுக்கு என்ன அப்படின்னா, அம்பாளுடைய சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த மற்ற இரு கண்களை பார்த்து அதற்கு ஒரு அசூயம், அந்த பொறாமையினால் அதற்கு அப்படியே சிவந்து விடுகிறதாம். அம்பாளுக்கு முன்னால் பக்தர்கள் கவிஞர்கள் பக்தி ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். இப்போ இந்த கவிதைகள்லாம் எப்படின்னா, தேனையை பொழியக்கூடிய மலரால் தொடுக்கப்பட்ட சரத்தை போன்றது. இப்போ அதில் இருந்து தேன் பொழியுமா? இந்த தேனை யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்? இந்த அம்பாளின் திருச்செவிகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. சரியா? இப்ப அந்த தேன் எங்கே போய் பாய்கிறது? அம்பாளின் திருச்செவியில் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த தேனை குடிப்பதற்கு அம்பாளின் 2 திருவிழிகளில் உள்ள அந்த கருவிழிகள் அது எப்படி இருக்குமா? பார்ப்பதற்கு சிறிய வண்டு குட்டி போல இருக்குமா. அது என்ன பண்ணுமா? அதை குடிப்பதற்காக காதுக்கு அருகில் சென்று குடிக்க வேண்டும் என்பதற்காக காதுகளிடம் ஒட்டிக்கொள்கிறது. சொல்லுவாங்க காதோடிய கண்கள் அப்படின்னு. அந்த 2 கருவிழிகளும் காதின் அருகில் நிற்கிறது. இதை நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா, கடைக்கண் பார்வை அப்படின்னு அதற்கு ஒரு பெயர் வைத்து விட்டோம். அந்த கடைக்கண் பார்வையால் அனுக்கிரகம் செய்கிறேன் என்று காரணத்தை சொல்லிக்கொண்டு இந்த விழிகள் அங்கே நிற்கிறது. அந்த தேனையை சுவைப்பதற்காக இருப்பதை பார்த்து நெற்றிக்கண்ணுக்கு ஒரே அசூயா, நான் இங்கே நெற்றியில் இருக்கிறேன், என்னால் எப்படி அந்த காதில் வரக்கூடிய அந்த திருச்செவிகள் அருந்துகின்ற அந்த தேனை என்னால் எப்படி பருக முடியும்? இந்த 2 விழிகள் அல்லவா காதுக்கு அருகே சென்று தேனை சுவைக்கின்றன, என்னால் முடியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அசூயாம். இதில் அழகாக சொல்கிறாரு, பிரமர அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரா. இந்த பிரமர அப்படின்னா வண்டு. ஸ்ரீசைலத்தில் அம்பிகாவுக்கு பிரமராம்பிகா அப்படின்னு பேர், அதாவது வண்டு அம்மா அப்படின்னு பேர். அங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு மல்லிகார்ஜுன், அதாவது மல்லிகை கொடியில் இந்த வண்டு இருக்கிறது. ஆக இங்கே எதை மது என்று சொன்னார்? கவிகளின் ஸ்துதி என்னும் மதுவை அவள் அப்படியே பருகி நிற்கிறாளாம். தன்னுடைய குழந்தைகள் சிறிதாக தன்னை போற்றி பாடினால் கூட அவளுக்கு அவ்வளவு பெருமையாம். ஏனென்றால் அந்த மாதுரியம், தாய்க்கு இருக்குமே அந்த மாதுரியம், தன் குழந்தை ஏதாவது ஒரு சிறிய
சிறிய விஷயத்தை செய்தால் கூட அதை அவ்வளவு பெரிதாக நினைத்து சந்தோஷப்பட்டு தன்னையே மறந்து விடுவாள் இல்லையா? அந்த மாதுரியம். அதனால் அந்த தாய்மையினால் தான் அவள் தன் குழந்தைகளின் ஞானத்தில் மூழ்கி திளைத்து கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட திளைத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை தான் எங்கும் மத்தா என்று சொல்லி அவ்வளவு கர்வத்தோடு என்னுடைய குழந்தைகள் எவ்வளவு அழகாக எனக்காக இப்படி ஸ்தோத்திரம் செய்கிறார்களே என்று அப்படி சந்தோஷப்படுகிறாளாம். அப்படி சந்தோஷப்படக்கூடியதை சொல்வது தான் மத்தா என்று. அப்படி மாத்வி பானா லசா என்றும் மத்தா என்றும் வாக்தேவதைகள் அழகாக அம்பிகையை சொல்கிறார்கள். மகாபெரியவா சரணம்.